தேர்தல் நேரம் ரொம்ப நெருங்கி வந்துருக்கு. இந்த சமயத்துல வந்து டிபிஎஸ் அம்மன் கொடுத்துருக்காங்க. நேரில் நான் போறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதில கொடுப்பேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான கேள்விகள் வருது, எந்த அடிப்படையில சம்மன் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி நடத்துனது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதுல எனக்கும் சம்மன் வந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நான் பாக்குறேன். அந்த வகையில வந்து நேர்ல போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். மெயிலும் டெல்லி 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 17ஆம் தேதி டெல்லி. செல்வராஜனா, நான் வந்து 2006 சட்டமன்ற உறுப்பினர் ஆனேன். அதுக்கு முன்னாடி 96 கவுன்சிலர் ஆனேன். 96 கவுன்சிலர் ஆன நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து மக்களோட தான் இருக்கும். இது ஏதோ தேர்தலுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல், தீபாவளி இருக்கு, எங்களுடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சருடைய பிறந்த நாள் இருக்கு, எங்களுடைய கழக இளைஞர் நிச்சயம் மாண்பு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் இருக்கு. அதெல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் தான் நான் தொடங்கி வச்சேன். தீபாவளியா இருக்கட்டும், மாண்பு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 2-3 முறை பொதுமக்களுக்கான திட்டங்களை, நலத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சில அரசியல் கட்சிகள் வந்து 4 வருஷம் மறந்துட்டாங்க, 4 வருஷம் முழுசா மக்களை மறந்துட்டாங்க. இப்ப தேர்தல் ஒரு 10-15 நாள்ல அறிவிப்பு வந்துருங்கிறதுனால கடைசி வருஷமா சாந்தோணி மலையில தேர்ல போயிருந்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஒரு பொட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொட்டு ஒரு 5 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த கவர்ல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது நான் நகைச்சுக்காக சொல்லல, இருக்கிற சூழ்நிலை சொல்றேன், இருக்கிற சூழ்நிலைகள் சொல்றேன். ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பொட்டெல்லாம் சேர்த்து அதுல கொடுத்ததா சொன்னாங்க நிர்வாகிகள். பார்த்து இந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அரசியலுக்காக மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கம் அல்ல, அரசியலுக்காக மக்களை சந்திக்கக்கூடிய, தேர்தலுக்காக மக்களை சந்திக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் அல்ல. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மக்களோடு கலந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் முதலமைச்சருடைய பிறந்தநாள் அன்று நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அனைத்து குடும்பங்களுக்கும், மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய 3,30,000 குடும்பங்களுக்குமான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து இப்ப நிறைவு பெற போகிறோம். நீங்க சொல்லக்கூடிய அரசியல் கட்சி ஒரு தொகுதியில மட்டும் கொடுக்குறேன், மீதி 3 தொகுதியில இருக்கவங்கலாம் வந்து கொண்டாட மாட்டாங்களா கேட்கிறேன் நான். வருஷம் வருஷம் வந்து முன்னாள் முதலமைச்சருடைய பிறந்தநாள் வந்திருக்கும். அந்த வருஷமெல்லாம் கொண்டாடாம நலத்திட்டங்கள் இந்த வருஷம் மட்டும் வருது அப்படின்னா, அதாவது என்னன்னா, நான் பொதுவாக உங்ககிட்ட கேட்கறது, நீங்க சில நேரங்கள் செய்திகள் போடும்போது கூட நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னா செய்த சாதனைகள், அரசு என்னென்ன 5 வருஷத்துல செஞ்சோம், நாங்க இங்க மக்கள் பிரதிநிதிகளா இருந்து என்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வாக்குகளை கேட்கணும். அடுத்து நீங்க ஓட்டு போட்டது ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வோங்கிறத வாக்குறுதிகளை சொல்லி ஓட்டு கேட்கணும். நீங்க நிறைய இடங்கள்ல வந்து சில பேர் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. தனிப்பட்ட முறையில ஒரு விமர்சனம். நான் 20 வருஷம் எம்எல்ஏ வந்துட்டேன், 10 வருஷம் கவுன்சிலர், 30 வருஷம் வயசு, 50 வயசுல 30 வருஷம் மக்கள் பிரதிநிதியா இருந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து யாரையும் பொது மேடையில் தரம் தாழ்ந்து பேசியது இல்லை, தனிப்பட்ட விமர்சனங்களையும் வச்சதில்லை, அப்படி வைக்கவும் மாட்டேன். வாழ்நாள் முழுக்க தனிப்பட்ட விமர்சனங்களையும் தனி ஒருவரை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளையும் ஒருமையிலும் பேசுவது என் வாழ்நாளில் எப்பொழுதும் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி வந்து ஒருமையில பேசுறது, பாடா போடான்னு பேசுறது, அந்த மாதிரிலாம் உடன்பாடு. உங்களுக்கே தெரியும், நான் வந்து முன்னாடி நான் திமுக சேர்றதுக்கு முன்னாடி சுவர் விளம்பரம் எழுதுறதுக்கு எனக்கு கொண்டு போய் மண்டபத்தில் 4 முழுக்க அடைச்சி வச்சிருந்தேன். நீங்க எல்லாம் அங்கே வந்துருக்கீங்க. சுவர் வெறும் சுவர் விளம்பரம், அதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க. இப்ப என்னவோ மேடைகளையே பேசுறாங்க, சில கேஸ் போட்டாங்க. அப்புறம் என் வீட்டுல மணல் அடிக்க வச்சிருந்தீங்கன்னா, கொள்ளையடிக்க வச்சிருந்தீங்கன்னா, மணலை பிடிக்கிறவங்க கேஸ் போடாம என்ன பண்ணுவாங்க? மணலை கொண்டு போய் ரோடுலோட பதுக்கி வச்சிருந்தா கேஸ் போடாம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கணும். நீ தான் மணல் திருட்டை தடுக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு திருடன் வந்து திருடிட்டு வேகமா போகும்போது திருடன் கத்திட்டு போன மாதிரி மணல் திருட்டு நான் பிடிக்க போறேன்னு சொல்லி வீடு நிறைய இடத்து நிறைய மணலை கொட்டி வச்சுட்டு எந்தவித ஆவணமும் இல்லாம அரசு வேடிக்கை பார்க்காது. யார் தவறு செய்தாலும் நிச்சயமாக அந்த தவறு செய்தவர்களை கண்டிக்க. இன்னும் கூட நான் சொல்றேன், என்னுடைய அரசியல் வாழ்நாளில் தனிப்பட்ட முறையில் நான் எந்த வகையிலும் சொத்து சேர்த்த வேண்டும் என்று நான் ஒரு நாளும் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்லக்கூடிய நபர்கள்லாம் எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் அதுக்கு சாட்சி இருக்கு. எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் அதுக்கு சாட்சி இருக்கு. இப்போ போனீங்கன்னா கூட 5 தட்டி அந்த இடத்துல விளம்பரம் இருக்கும். அது வந்து மண்வெட்டி எடுத்து சம்பாதித்த சொத்துக்கள் அல்ல, மண்வெட்டி எடுத்து உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் அல்ல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய் என்னுடைய மக்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணமா தான் இருக்கும்.
யாரும் வந்து என் பேர்லயோ குடும்பத்து பேர்லயோ எனக்கான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய மனநிலையில் நான் என்றும் இருந்ததில்லை, இனி எப்போதும் இருக்க போவதில்லை. நீங்க கேட்கக்கூடிய நபர்கள்லாம் ஒரு முறை சந்திக்கும் போது கேளுங்க, எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் எப்படி வந்துச்சு. பழமொழி சொல்லுவாங்க, யோகியவனா சொம்பெடுத்து உள்ள வைங்கம்பாங்க. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, ரைடு நடத்தி அதற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆளுநரிடத்தில் அந்த வழக்குக்கான ஒப்புதலுக்கு நிலுவையில் இருக்கு.